இல்லை, நடிகர் விஜயகுமார் பட்டுக்கோட்டை பக்கத்தில் நாட்டிச்சாலை, இது அவருடைய சொந்த கிராமம். நீங்கள் அவருக்கு 2 மனைவி. முதல் மனைவி முத்துக்கண்ணு, உறவினர். முத்துக்கண்ணுடைய மகன் தான் அருண் விஜய், கதாநாயகன். சிவாஜியாலும் பாராட்டப்படுகிறார், பத்மினியாலும் பாராட்டப்படுகிறார், அந்த படக்குழுவே பாராட்டுது. இப்போ விஜயகுமாருக்கு என்ன கேரக்டரை ரசிக்க எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிறத தயாரிப்பாளர்னால சரியாக ஜட்ஜ் பண்ண முடியும். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தது எம்ஜிஆர் ரசிகர்கள் தான். அதனால் எம்ஜிஆருடைய படத்தை கையில் பச்சை ஊற்றிக்கிறேன். தனுஷ் ஐஸ்வர்யா காதல் எங்கே டெவலப் ஆச்சுன்னா விஜயகுமார் வீட்டில். இதற்கு உதவியவர் ஸ்ரீதேவி. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜயகுமார் அவர்களுடைய திரையுலக பயணம் எங்கே எப்போது துவங்குச்சு? இல்லை, நடிகர் விஜயகுமார் பட்டுக்கோட்டை பக்கத்தில் நாட்டிச்சாலை, இது அவருடைய சொந்த கிராமம். நீங்கள் திரைப்படத்துறையில் அப்பா வேஷம் விஜயகுமாரை கூப்பிடு. நீங்கள் எம்ஜிஆரோடும் நடிச்சிருக்கார், சிவாஜியோடும் நடிச்சிருக்கார். அடுத்த தலைமுறை ரஜினி, கமல் இவர்களோடும் நடிச்சிருக்கார். அது இப்போ அடுத்த தலைமுறை, 3வது தலைமுறை யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித், விஜய், சிம்பு இவர்களுக்கு அப்பா வேடத்தில் நடிச்சிருக்கார். இதுதான் விஜயகுமாருடைய சிறப்பு. விஜயகுமாரை பொறுத்தவரை இப்போ அவருக்கு வயசு 80 ஆகுது. நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக 10 வயசுலேயே வந்துட்டார். அப்போ 70 ஆண்டு காலம் திரைப்படத்துறை பயணம். நீங்கள் 1943 தான் அவருடைய பிறந்தநாள், ஆகஸ்ட் 29. நீங்கள் 43னா ஏறக்குறைய 57, 67, 77, இப்போ 80 வயசு. இந்த 80 வயசில் 400 படங்கள் நடிச்சிருக்கார். நீங்கள் அவருக்கு 2 மனைவி. முதல் மனைவி முத்துக்கண்ணு, உறவினர். முத்துக்கண்ணுடைய மகன் தான் அருண் விஜய், கதாநாயகன். ஆமாம். அதை அல்லாமல் முதல் மனைவி முத்துக்கண்ணுக்கு 2 பெண்கள். அவங்கெல்லாம் இப்போ டாக்டர் ஃபாரினில் இருக்காங்க. 2வது மனைவி நடிகை மஞ்சுளா. மஞ்சுளாவுக்கு 3 பெண். நீங்கள் 1969 ஏறக்குறைய 69, 70, 30, 55 வருடங்களுக்கு முன்பு முதல் படம் தி வள்ளி. தி வள்ளி தான் அவருக்கு முதல் படம். வள்ளி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிறார். அப்போ திரைப்படம் பாதி நாடகத்தில் பாதி திரைப்படத்தில் கருப்பு வெள்ளை தான், கலர்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் குழந்தை நட்சத்திரம் என்பது அவர்களே அந்த குழந்தைய சொந்தமாக வசனம் பேசி நடிக்கணும். இதை அவர் சின்ன குழந்தையிலேயே கொடுக்கப்பட்ட வேடத்தை கலை ஆர்வத்தோடு செய்ததனுடைய விளைவு இவரை நாடக உலகமும் இவரை மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குது. திரைப்பட உலகமும் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குது. அப்போ தி வள்ளி படம் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு பண்ணுச்சு. அதாவது 13 வயசில் சிவாஜி, பத்மினி அந்த படத்தினுடைய கதாநாயகன் முருகன் குழந்தை வேடத்தில் நடிக்கிறார். 13 வயசில் சிவாஜியாலும் பாராட்டப்படுகிறார், பத்மினியாலும் பாராட்டப்படுகிறார், அந்த படக்குழுவே பாராட்டுது. அப்போ 13 வயசில் சினிமா ஆர்வம் இயற்கையாகவே அவருக்கு பீரிட்டு இருக்கு. இல்லைன்னா நீங்கள் 400 படத்துக்கு அவர் நடிக்கக்கூடிய அந்த தகுதி எப்போ அவருக்கு திரையுலகை கண்டுபிடிச்சதுன்னா 13 வயசில். அப்போ அதுக்கு பிறகு அவர் கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறார். பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு படம். அந்த படத்தில் சிவகுமார் கதாநாயகன், இவரும் அதில் ஒரு கதாநாயகன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, திரையுலகமே கொண்டாடுது.
இதுதான் அவரை குழந்தை நட்சத்திரமாக இருந்து கதாநாயகனாக உயர்த்துது. கதாநாயக அன்னைக்கு வந்து சிவகுமார், விஜயகுமார், இப்படி முத்துராமன், இப்படி சில ஜெமினி கணேசன், ஒரு 4-5 பேர் தான் கதாநாயகன். கேரக்டருக்கு ஒரு நடிகர். காதலனா ஜெமினி கணேசன் கூடு, கொஞ்சம் குணச்சித்திர வேடகமா சிவகுமாரை கூப்பிடு, கொஞ்சம் சோகமாக குணச்சித்திரம். விஜயகுமாரா கொஞ்சம் கதாநாயகன் வில்லத்தனமாக விஜயகுமாரை கூப்பிடு. முத்துராமனா ஒரு சீரியஸான படம் முத்துராமன். இதுதான் அன்றைக்கி கேரக்டருக்கு தகுந்த படம் தயாரிப்பாளர்கள் அப்படி தான் நீங்கள் படத்தை முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து கந்தன் கருணைன்னு ஒரு படம். கந்தன் கருணையில் முருகன் அவதாரம். இவருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. மேக்கப் டெஸ்ட்டில் கந்தன் கருணை முருகன் அவதாரத்துக்கு இவர் பொருந்தலை. மறுபடியும் சிவகுமார்கிட்ட போய் எடுக்கிறாங்க. சிவகுமார் பொருந்துகிறார். அசல முருகன் வேடத்துக்கு அமைதியான கேரக்டரு. அப்போ அந்த கந்தன் கருணை படம் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்கப்பட்டார். இல்லைன்னா இவர் முழுக்க கந்தன் கருணை மாதிரி நிறைய படங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பேக்கப் டெஸ்ட்டில் இவர் பொருந்தாத கேரக்டர்னால தான் அந்த வாய்ப்பு யாருக்கு போச்சு? சிவகுமாருக்கு போச்சு. அதன் பின்னாடி நீங்கள் திருப்பி நாடகத்துக்கு போயிடுறார். எம்ஜிஆரோட, சிவாஜியோட, ஜெய்சங்கரோட, இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் நடிக்கிறார். அதன் பின்னாடி சோகமான அண்ணன் வேஷம். பாலச்சந்தரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவள் ஒரு தொடர் கதையில் ஒரு பெக்கூலியர் கேரக்டர். அது வந்து திரைப்படத்துறையில் அவருக்கு ஒரு பெரிய பிரேக். விஜயகுமார் தமிழ் திரைப்பட துறையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர். இதுதான் அவருக்கு அந்த அவள் ஒரு தொடர் கதை குணச்சித்திர வேடம். அவருக்கு ஒரு அமைதியான அந்த வேடம் தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை. அதுக்கு பிறகு எந்த வில்ல படமும் வில்ல வேஷமும் அவருக்கு ஓடலை, எடுபடல். இவரை பொறுத்த வரைக்கும் கதாநாயகனா, வில்லனா, இல்லை கடவுள் கேரக்டரா, இது எந்த வாய்ப்பு வந்தாலும் தட்டி கழிக்காமல் நடிப்பது. இதனால் ரசிகர்கள் இவரை எந்த கேரக்டரையும் பொருத்தி பார்க்க முடியல. இப்போ ரஜினினா கதாநாயகன், கமல் கதாநாயகன், ரகுவரன் வில்ல, இப்படி எம்ஜிஆர் கதாநாயகன், நம்பியார் வில்ல, இப்படி சில வில்லன்கள் சில கதாநாயகர்கள் தான். நீங்கள் கதாநாயகனை வில்லனை போட்டால் பார்க்க மாட்டான், வில்லனை கதாநாயகனை போட்டால் பார்க்க மாட்டான். இப்போ விஜயகுமாருக்கு என்ன கேரக்டரை ரசிக்க எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிறத தயாரிப்பாளர்னால சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல. வில்ல படம் போட்டால் கதாநாயகன் படம் ஓடலை, கதாநாயகனை போட்டால் வில்ல கேரக்டர் எடுபடலை. அதனால் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு, சினிமாவே வேண்டான்னு விட்டுட்டு போயிடுறாரு. சினிமா வேண்டாம், சினிமா நம்மளை புறக்கணிக்குது, ரசிகர்கள் நம்மளை புறக்கணிக்கிறான், தயாரிப்பாளர்கள் யாரும் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, திரைப்படமே வேண்டான்னு போயிடுறாரு. அதுக்கு பிறகு மணிரத்னம், பிசி ராம். மணிரத்னம் வந்து டைரக்டர், பிசி ராம் கேமராமேன். இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக திரையுலகத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு வரப்போகிறீங்க. இல்லை 2 பேர் நண்பர்கள், மணிரத்னமும் பிசி ராமும். நீங்கள் உங்களுக்கு ஒரு கேரக்டர் வந்திருக்கு, அந்த கேரக்டர் நீங்கள் பொறுத்துறீங்களான்னு நாங்கள் டெஸ்ட் எடுக்க நீங்கள் வாங்கங்கிறாங்க. எங்கே ஸ்டுடியோவுக்கு. இல்லைப்பா எனக்கு இந்த சினிமாவை வேண்டாம், சினிமா நான் உயிர் மூச்சாக நினைக்கிறேன், ஆனால் சினிமா என்னை கைவிட்டுருச்சு. கதாநாயகனாவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், வில்லனாவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ரசிகர்கள் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியல, அதனால் சினிமாவே வேண்டாம், நான் வரல. மணிரத்னம், பிசி ஸ்ரீராம் 2 பேருமே கேமராமேனும் டைரக்டரும் எங்கே இருக்கா தேட்டர் வீட்டுக்கே போகிறாங்க. யார? விஜயகுமார் வீட்டுக்கு. விஜயகுமார் வீட்டுக்கு போன பிறகு, ஏப்பா என்ன தொந்தரவு பண்ணுறீங்க,
நீங்கள் ஒரு பெரிய திரைப்பட தயாரிப்பாளர், நீ ஒரு பெரிய கேமராமேன், 2 பேரும் தேடி வந்துட்டீங்க. சரி, மேக்கப் டெஸ்ட்டை போடுங்க, எடுத்துக்கங்க. நான் உங்களை ரொம்ப அவமதிக்கிறேன், விரும்பலை. ஏன்னா நான் வேண்டான்னு சொன்ன கூட நீ எனக்கு வீடு தேடி வந்திருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக திரை உலகம் என்னை கை விடாது. சரி, மேக்கப் டெஸ்ட் போட்டு எடுங்க. எடுத்து நீங்கள் அக்கனி நட்சத்திரம், அதாவது கார்த்திக், பிரபு 2 பேர் நடித்த படம். அதில் வந்து ஜி வெங்கடேசன் தான் தயாரிப்பு மணிரத்னனுடைய அண்ணன். அதில் அந்த படம் வெளிவந்த பிறகு மிகப்பெரிய ரோல். அது படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம். அப்போ விஜயகுமார் என்ற நடிகனை திரைப்பட உலகம் கைவிடவில்லை. விஜயகுமார் கேரக்டர் பின்னி எடுத்திருப்பார். அதனால் அந்த படம் நல்ல, பிரபுக்கும் ஒரு பெரிய பிரேக் அந்த படம், கார்த்திக்கு ஒரு பெரிய உச்ச கட்ட படம் வசூல். அதன் பிறகு நீங்கள் கமல், ரஜினி, சரத்குமார், விஜயகாந்த், பாரதி ராஜா உட்பட அத்தனை பேருமே அப்பா கேரக்டர்னா விஜயகுமார் தான். கிழக்கு சீமையில் அண்ணன் வேஷம், ராதியாவுடைய அண்ணன் வேஷம், அண்ணன், அப்பா, எல்லா வேஷமும் விஜயகுமார் தான். அப்போ அதே போல் நாட்டாமையில் பெரிய பிரேக். நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் காரணம் எம்ஜிஆர் அவருடைய ரசிகர்கள் என்ன கைவிடலை. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தது எம்ஜிஆர் ரசிகர்கள் தான். அதனால் எம்ஜிஆருடைய படத்தை கையில் பச்சை ஊற்றிக்கிறேன், அந்த நன்றி விசுவாசத்துக்காக. இதுக்கு நடுவில் ரஜினிக்கும் விஜயகுமாருக்கும் அளவு கடந்த நட்பு. ரொம்ப கடனில் இருக்கப்பா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ரஜினிகிட்ட சொல்கிறாரு. ரஜினி உடனே கை கொடுக்கும் கை, இவரே என்ன பண்ணுறாரு, குட்லக் பிரிவு தியேட்டர் சொந்தமான தியேட்டரு, இதை விற்று கை கொடுக்கும் கைன்னு ரஜினி கதாநாயகனை வச்சு சொந்த படம் எடுக்கிறார். அந்த படம் கையே கொடுக்கல, அந்த படம் பற்ற பிளாப்பாக போச்சு. அப்போ போய் ரஜினிட்டு அழுகிறாரு, அப்பா உன்னை வச்சு படம் எடுத்தால் கடன்லாம் அடைச்சிடலான்னு நினச்சி படம் எடுத்தேன், குட்லக் தியேட்டரை விற்றுட்டேன், நிறைய கடன் ஆகி போச்சு, என் வாழ்க்கையில் இனிமேல் சொந்த படமே எடுக்க மாட்டேன். ரஜினிகிட்ட போய் புலம்புறாரு. ரஜினி சொல்கிறாரு, அண்ணா நடந்து போச்சு, இன்னொரு படம் பூசை போடு, நான் பார்த்துக்கிறேன். ஏப்பா நான் சினிமா விட்டே போயிடுவேன், தஞ்சாவூர் நாட்டுச்சாலைக்கே போயிடுவேன், என்னை வேண்டாப்பா, படமே வேண்டாம். இல்லைண்ணா முதல் படம் நட்டமாக போனால் பரவாயில்ல, அடுத்த படம் பூசை ஓட்ட உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் வாங்கிடுறேன், நீ சும்மாவே கொடுத்தாலும் சரி எனக்கு வேண்டாம். முதல் படம் தயாரிப்பு அதுதான், கடைசி படம் தயாரிப்போம் அதுதான், சொந்த படம் நான் எடுக்கவே மாட்டேன்ப்பா. அவன் பையன் கதாநாயகன் வச்சு கூட சொந்த படம் எடுக்கல. அவர் அருண் விஜயை வச்சு கூட சொந்த படம் எடுக்கவே இல்லையா. எனக்கு சொந்த படத்துக்கு எனக்கு ராசி இல்லை, போட்ட காசு பூரா போயிடுது. சொந்த படம் ஒரு 3 படத்தை யார் எடுக்கிறான்னா அருண் விஜயோடைய மாமனார் தான் ஃபைனான்ஸ் பண்ணி எடுக்கிறார். அதையும் தடுக்கிறாரு, இல்லை வேண்டாங்க, ராசி இல்லை, என் குடும்பத்துக்கே சொந்த படத்துக்கு ராசி இல்லை, சொந்த படம் எடுத்தால் எல்லா காசும் நட்டமாயிருது, கடன் ஆயிடுது, நிம்மதி போயிடுது, மார்வாடி தேடுறான், வட்டிக்காரன் தேடுறான், காரு போயிடுது, வீடு போயிடுது, தயவுசெய்து வேண்டாங்க மாமனார்கிட்ட. இல்லைங்க இந்த பணம் வந்தாலும் சரி போனாலும் சரி. இப்படி தான் 3 படமும் போட்டு 3 படமும் வரல. நான் முதல்லே சொன்னேன், நீங்கள் கேட்கல அப்படின்னு. இவர் பாலிசியை மாமனார் சம்மந்திக்கு சொல்கிறாரு, மார்க்கெட்டையும் சொல்ல, டேய் எந்த காலத்தையும் சொந்த படம் எடுத்துடாதரா, சொந்த படம் தயாரிப்புங்கிறது அதோட நின்று போச்சு. அடுத்து நடிகர் சங்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறார். நீங்கள் 2000 வாக்கில் நடிகர் சங்க துணைத் தலைவர் நீங்கள் இவர் இருக்கும்போது, விஜயகாந்த் இருக்கும்போது, அப்புறம் சரத்குமாருக்கு நெருக்கமாகிறாரு. முழுக்க நடிகர் சங்கத்தில் தன்னுடைய பாதிப்பு இருக்கணும். நாடக நடிகர்லேருந்து நான் வந்ததை கட்டாயப்பட்சம், நாடக நடிகர்லேருந்து வந்ததுனால நடிகர் சங்கத்துக்கு நான் ஏதாவது நன்மை பண்ணணும், நடிகர் சங்கத்தில் நான் ஏதாவது பொறுப்பு வேணும்னு கேட்டே துணைத் தலைவராக வர்றாரு. நாடக நடிகர்களுக்கு உதவி செய்வது,
மருத்துவ உதவி செய்வது, அவங்க பிள்ளைங்களுக்கு கல்வி ஏதாவது பண்ணி இப்போ ஸ்கூலில் சேர்க்கணும்னா உதவி செய்கிறது. இப்போ நாடக நடிகர்களை கண்டா இவருக்கு ரொம்ப விருப்பம். தான் திரைப்படத்துறைக்கு வந்தாச்சு, எல்லாம் உயர்ந்தாச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் நாடக நடிகராக இருக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால் சக நாடக நடிகர்களுக்கு ஏதாவது உதவின்னு கேட்டால் உதவி செய்யக்கூடிய மனநிலை வந்துடுச்சு. ரெண்டாவது, நீங்கள் அரசியல் வேணும்னு எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுக அரசியல் அவருக்கு ஒன்றும் பெருசாக எடுபடலை. அதனால் என்ன பண்ணுறாரு, பிஜேபியில் இணைஞ்சார். பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பிஜேபியில் இணைஞ்சார். பிஜேபியில் இணைய வேண்டிய தேவை ஏன் வந்துன்னு கேட்டிங்கன்னா, திரைப்படத்தில் சென்சார் போர்டு, இது மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சில சினிமாவை கட்டுப்படுத்துகிற ஒரு துறையில் தனக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பதவி கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா பிஜேபியில் முழு நேரமாக செயல்பட முடியல அவர்னால. பிஜேபியில் சேர்ந்தவரை கூட இருக்கிற நடிகர்கள், அண்ணா நீங்கள் எம்ஜிஆர் விசுவாசி, எம்ஜிஆர் தொண்டர், எம்ஜிஆர் பச்சை ஊற்றிக்கிறீங்க, நீங்கள் பிஜேபிக்கு ஏன் போட்டிங்கன்னு பார்க்குறவங்க பூரா பிஜேபிக்கு சேர்ந்ததை பலர் விரும்பலை. எப்போ பிஜேபி இவ்வளவு மோசமான கட்சியா? ஆமாம், மதவாத கட்சி, முஸ்லீம்களை எதிர்ப்பாங்க, கிறிஸ்துவர்களை எதிர்ப்பாங்க, தெரியாமல் போய் சேர்ந்தப்பா. அப்போ இவருக்கு முழு அரசியலே தெரியாது, பிஜேபி அரசியல் தெரியாது. பிஜேபி சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான கட்சின்னு தெரியாது, எனக்கு தெரியாதனால நான் போய் சேர்ந்தேன், அதனால் நான் பிஜேபியிலேருந்து விலகிடுறேன். பிஜேபியிலேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, எந்த கூப்பிட்டாலும் போகிறதில்ல, சைலண்ட் ஆகிடுறாரு. அப்போ நிறைய பேர்கிட்ட சக நடிகர்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி, கிறிஸ்டின்ஸுக்கு எதிரான கட்சி, இதெல்லாம் தெரியாமல் போய் சேர்ந்துட்டேன், இனி நான் சேர மாட்டேன். பிஜேபியில் பொன் ராதாகிருஷ்ணன் பலமுறை கூப்பிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் உடம்பு சரியில்லை, தலைவலி, காய்ச்சல், பிஜேபி ஆதரித்து எந்த பொதுக்கூட்டத்துக்கும் போகல. இதுக்கு நடுவில் இவருடைய 3வது மகள் ஸ்ரீதேவி, இந்த ஸ்ரீதேவி தான் தனுஷ் ஐஸ்வர்யா காதல் திருமணத்திற்கு போவதற்கான தூதுவன் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயகுமாருடைய 3வது பெண் ஸ்ரீதேவி. இவர்களை சந்திப்பதற்கு ஆதம்பாக்கம் வீட்டிலேயே அனுமதி கொடுத்தவர் விஜயகுமார். அதே போல் கடைசி பெண் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி ஐஸ்வர்யாவும் நல்ல நண்பர்கள். அப்போது தனுஷ் ஐஸ்வர்யா காதல் எங்கே டெவலப் ஆச்சுன்னா விஜயகுமார் வீட்டில். இதற்கு உதவியவர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி கடைசி பொண்ணு. இவங்க 2 பேருமே விரும்புகிறாங்கங்கிற தகவலை ரஜினியிடம் கொண்டு போய் சேர்த்தவரை விஜயகுமார் தான். இல்லை 2 பேரும் விரும்புகிறாங்க, 2 பேரும் பிரிச்சிடாதீங்க, 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க, 2 பேருமே தனுஷ் நல்ல பையன்தான், ஐஸ்வர்யாவுக்கு ஏற்ற பையன்தான். இதை ரஜினி மனைவியிடமும் உறுதியாக சொல்லி திருமணத்திற்கு நீங்கள் முழு மூச்சாக பாடுபட்டவர் விஜயகுமார் தான். தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணம் முடிவு செய்த இடம் விஜயகுமார் வீடு, விஜயகுமாருடைய மகள் ஸ்ரீதேவி. ஆக ரஜினி குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் விஜயகுமார் குடும்பத்துக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்குது. இப்போ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சது விஜயகுமார் காரணம் அல்ல. நீங்கள் தனுஷ் உச்சபட்ச நடிகர், ஐஸ்வர்யாவுடைய மனைவி, 2 குழந்தைங்க இருக்குது, பசங்க இருக்குது. இருந்தாலும் இந்த திருமணத்திற்கான முதல் குறி நடந்த இடம் முழுக்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா விஜயகுமார் வீடு தான். 2வது, ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த விஜயகுமார்கிட்ட போய் கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டர், அண்ணா ரஜினி சொல்லி எனக்கு ஒரு படம் வாங்கி கொடுங்கண்ணே. தொடர்ச்சியாக விஜயகுமார் வீட்டுக்கு போய் தவம் கிடப்பார். அப்போது ரஜினிகிட்ட சொல்லி, இவர் நல்ல டைரக்டர், இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, சிறப்பான இடத்துக்கு நீங்கள் தக்க வைப்பதற்கு ரவிக்குமார் உதவி செய்வார், நல்ல ஆர்வம் உள்ள இளைஞன். அப்புறம் ரவிக்குமாரை ரஜினியிடம் அறிமுகப்படுத்தியவர் விஜயகுமார், அறிமுகப்படுத்திய இடம் விஜயகுமார் வீடு. இதற்காக கேஎஸ் ரவிக்குமார் பல மாதம் எங்கே போய் காத்து கிடப்பார் விஜயகுமார் வீட்டில். அண்ணா ரஜினி சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்கண்ணே, நான் நன்றி மறக்க மாட்டேன் நான். ஆக ரவிக்குமார் என்ற ஒரு டைரக்டர் ரஜினி வச்சு
நீங்கள் படம் எடுப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் விஜயகுமார் வீடு. நீங்கள் அதே போல் பாட்ஷா படத்தில் ரஜினிக்கு அப்பாவை நடிப்பார். அந்த படம் உலகளாவிய அளவில் பேசப்பட்டது. கிழக்கு சீமை, அதே போல் நாட்டாமை, முதல்வன், சாமி, அவ்வளோ ஒரு தொடர்கடை, புஷி, பாரதி கண்ணம்மா, இப்படி 400 படங்களுக்கு மேல் அப்பா கேரக்டர், அண்ணன் கேரக்டர். பல நடிகர்களை போட்டு அதை பொருத்த முடியாமல், மேட்ச் ஆகாமல், திருப்தி வராமல், டைரக்டர் திருப்தி வராமல் பல படங்களில் அந்த தந்தை வேஷத்துக்கு, தமையன் வேஷத்துக்கு வந்தவர்களை நீக்கிட்டு விஜயகுமாரை போட்டு தான் படம் முழுமை பெற்று இருக்கிறது. இதுக்கு நடுவில் அவருக்கு 5 சீரியலில் நடித்தார். இந்த சீரியல் அவருக்கு கை கொடுக்கல. அதோட சீரியலில் இனி நான் முயற்சி பண்ண மாட்டேன்னு சொந்த படம் எடுப்பதை எப்படி தடுத்து நிறுத்தி, எனக்கு வேண்டாம்ப்பா, நானும் எடுக்க மாட்டேன், என் மகன் எடுக்க மாட்டேன், என் குடும்பத்தை யாரும் சொந்த படம் எடுக்க மாட்டேன். அதே போல் தான் சீரியலில் எனக்கு அது பெருசாக என்னை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. அதனால் சீரியல் நடிப்பதையும் இனிமேல் நான் நிறுத்திக்கிறேன்னு சீரியல் நடிப்பதையும் நிறுத்திட்டார். அவர் பையன் சொந்த படம், அதாவது என்ன கேட்டிங்கன்னா பாண்டவர் பூமி, மஞ்சள் பூமி, இப்படி ஒரு 3-4 படம் எடுத்தார். இத்தனை படம் எடுத்தோம் நீங்கள் அவர் மகனை பெரிய அளவில் அஜித், விஜயை போல் எப்படியாவது கொண்டு வந்துடணும், சிம்பு மாதிரி கொண்டு வந்துடணும் கடுமையாக முயற்சி பண்ணார். தன்னுடைய மகனுக்கு தனக்கு பின்னாடி கலையுலக வாரிசு தன்னுடைய மகன்தான் அப்படின்னு. ஆனால் அவருக்கு எந்த படமும் பெருசாக வெற்றி பெறவில்லை. அப்போ தன்னுடைய மகன் அவருடைய அரசியல் என்பது தான் எப்படி எம்ஜிஆர் விசுவாசியாக இருந்து பிஜேபி வெளியேறியதை போல மகனுக்கு அரசியல் ஆசை வந்ததை தடுத்து நிறுத்திட்டார். பிஜேபியில் இணைகிறதாக அவனுக்கு ஆர்வம் இருந்தது, அதை தடுத்து நிறுத்திட்டார். இது அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள், உச்சபட்ச இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், இப்படி அவருக்கு ஒரு பெரிய வளையமே இருக்குது, நண்பர்கள் வளையமே. அவருடைய வீட்டில் எப்பவுமே டின்னர் பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கும். ஒன்று தயாரிப்பாளர் டின்னர் கொடுப்பாரு, எல்லா நடிகர்கள் அங்கே கூடுவாங்க. இல்லை நடிகர் டின்னர் கொடுப்பார், இல்லை நடிகர் டின்னர் கொடுப்பா, தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், ஃபைனான்சியர், இப்படி ஏதோ ஒரு ஆதம்பாக்கம் வீட்டில் ஏதோ ஒரு டின்னர் இல்லை எல்லாரும் கூடுகிற இடமாக விஜயகுமாருடைய ஆதம்பாக்கம் எல்லாம் மாறி போச்சு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் 70 வருஷமாக எம்ஜிஆர், சிவாஜி, விஜய், ரஜினி, கமல், விஜய், அஜித், சரத், விஜயகுமார், தனுஷ், சிம்பு, ஜெயம் ரவி, இத்தனை பேருக்கும் அப்பா கேரக்டரில் இவரை விட்டால் வேறு ஆள் இல்லை. இந்த நிலைமை தான். இவருக்கு ஒரு அடங்காத ஆசை என்னென்னா, அரசியலில் தனக்கு ஒரு பெரிய இடத்தை தக்க வைக்கணும்னு பல வருடமாக அவருக்கு அந்த ஆசை. ஆனால் அது அவருக்கு ரஜினி கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியில் தன்னை இணைத்து கொள்ளலான்னு ரஜினி, எப்பப்பா கட்சி ஆரம்பிப்பேன், நான் எப்பப்பா நான் எம்எல்ஏ ஆகிறது, நான் எப்பப்பா எம்பி ஆகிறது, யாரை பார்த்தா, ரஜினியை பார்த்தா, இல்லைண்ணா அண்ணே போடுறேன் ஆரம்பிப்போம் இப்படி சொல்லி 80 வயசு ஆச்சாப்பா, எப்போ தான் நான் எம்எல்ஏ ஆகிறது, எம்எல்ஏ ஆசையோடு இருக்கப்பா, எம்பி ஆசையோடு இருக்கப்பா. ரஜினியை பார்க்கிற போதெல்லாம் அவர் வைக்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை? எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் போய் கேட்க முடியாது. இப்போ எம்ஜிஆர் இல்லாத இடத்துல உன்னை தான் நான் பார்க்குறேன், ரஜினியை சீக்கிரம் கட்சி ஆரம்பிப்பா. 80 வயது ஆனாலும் ஆசை மாறவில்லை. இன்றைக்கு வரைக்கும் ரஜினியை பார்த்தா எப்போ கட்சி ஆரம்பிப்ப, இந்த கேள்வியை இன்று வரை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் 80 வயது இளைஞனான விஜயகுமார். இதுதான் இவருடைய திரைப்பட வாழ்க்கை என்பது ஆரம்பித்த இடம். நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 3 தலைமுறை அப்பா படம்னா விஜயகுமார் தான். கமல் நடித்தாலும் சரி, ரஜினி நடித்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய புது வரவாக இருக்கக்கூடிய சிம்பு நடித்தாலும் சரி, இதுதான் விஜயகுமாரை பொறுத்தவரை. தந்தை, அண்ணன், இப்படி அனைத்து நடிகர்களுக்கும் அப்பாவாக, அண்ணனாக
400 படங்களுக்கு மேல் நடித்திருப்பது என்பது உண்மையாகவே விஜயகுமார் இத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆர் சிவாஜியோடு நடிச்சுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய நடிகர்கள் சிம்பு விஜய் வரைக்கும் அப்பா வேடத்தில் நடிப்பதற்கான தகுதி உடைய ஒரே நடிகர் விஜயகுமார் தான். இதை திரையுலகம் ஏற்றுக்கொண்டது. திரையுலக கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் சக கதாநாயகர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரே நடிகர் விஜயகுமார். நடிகர் விஜயகுமாரை பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகேட் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.